The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடன் மீன் குழம்பை எடுத்துச் சென்றுள்ளதாக நாசா தெரிவித்திருக்கிறது. 3, 2, 1, ignition and liftoff of Starliner and Atlas V. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு சென்றுள்ளார். ஸ்டார்லைனர் விண்வெளி ஓடத்தில் நாசாவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் புட்ச் வில்மோருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளி நிலையத்திற்குள் சென்றபோது சுனிதா வில்லியம்ஸ் மிதந்தபடி நடனமாடிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. Lots of cheering here in the room, big hugs. இதனிடையே சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு மீன் குழம்பு எடுத்துச் சென்றுள்ளதாக நாசா இந்தியாவைச் சேர்ந்த தனியார் ஊடகத்திடம் தெரிவித்திருந்தது. இது வீட்டில் இருப்பதை போன்ற உணர்வை அவருக்கு தரும் எனவும் கூறியுள்ளது. இந்த முறை சுனிதா வில்லியம்ஸ் தனக்கு விருப்பமான சமோசாவை இந்த முறை எடுத்துச் செல்லவில்லை எனவும் நாசா தெரிவித்திருக்கிறது. பயணத்திற்கு முன்பு தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு விநாயகர் சிலையை கொண்டு செல்ல உள்ளதாகவும் அது தனக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கும் ஒன்று எனவும் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்பு அவர் தனது விண்வெளி பயணத்தின் போது பகவத்கீதை, உபநிடதங்கள் மற்றும் சமோசாக்களை கொண்டு சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் விண்வெளிக்கு செல்வதை இந்தியர்கள் பெருமையாக கருதும் நிலையில் அவர் விநாயகர் சிலை, மீன் குழம்பு என இந்திய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை தன்னோடு எடுத்துச் செல்வது அப்பெருமை உணர்வை மேலும் அதிகரிக்கவே செய்கிறது. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.